ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் 10th தமிழ் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 5 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கொஷின்ஸே கேட்டிருந்தாங்க. பன்முக கலைஞர் கேட்டிருந்தாங்க. உங்கள் இல்லத்திற்கு வந்த ஒரு விருந்தினர், இந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் பார்த்த கொஷின்ஸில் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் வேறு பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு போனோம் மேடம், அப்படியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து 5 மார்க் கொஷின்ஸ்லாம் 2 மார்க் கொஷின்ஸ்லாம் கோல்டன் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படித்தோன்னா அப்படியே மேக்ஸிமம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம நம்ம கிராமரில் என்னென்னலாம் பார்க்கணும், அடுத்தது ரோட் மேப்பில் எப்படி பார்க்கணும், டைரக்ட் ஸ்பீச்சு இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதெல்லாம் எப்படி வந்து கேட்க சான்சஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரே வீடியோவாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ நான் உடனே வந்து இதை வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தியாக இருந்தால் ரொம்ப நேரம் அப்லோட் ஆகும். ஸோ அதனால் நான் பார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் உங்களுக்கு உடனே அனுப்பிடுறேன். எத்தனை பார்ட் வருது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் நடத்த நீங்கள் வந்து கூடயே படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 or 3 பார்ட்ஸ் ஆச்சும் வரும். அழகாக நீங்கள் வந்து இதை 3மே படிக்கும்பொழுது எல்லாருமே வந்து இங்கிலீஷில் கண்டிப்பாக சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். 100 வருதோ இல்லையோ 98, 99 கன்ஃபார்ம் வரும், சந்தேகமே கிடையாது. இன்க்ளூடிங் கிராமர் முதற்கொண்டு எதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா இம்மிடியட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இம்மிடியட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரோஸில் கோல்டன் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். இது ஜூலை 2023 ஜூலை 2022 கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தர் எக்ஸ்பெடிஷன். இது ஜூலை 2023, ஜூலை 2022, மே 2022, செப்டம்பர் 2021 இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கிவ் அ பிரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சசங்கா சன்யால், ஜூலை 2023, ஜூலை 2022 இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, இது வந்து வெறும் ஆஃபலிக் மட்டும்தான் படிக்கணுமா இல்லை பப்ளிக்கும் இது படிக்கலாமான்னு. நான் வந்து இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே எப்பயுமே வந்து டிசம்பர் டு ஏப்ரல் வரையும் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே வந்து பப்ளிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது ஆஃபலிக்கும் யூஸ் ஆகும், ரிவிஷனுக்கும் யூஸ் ஆகும், பப்ளிக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட டார்கெட்டே பப்ளிக் தான். ஸோ ஆஃபலிக்கும் வரக்கூடிய கொஷின்ஸும் ரிவிஷனுக்கு வரக்கூடிய கொஷின்ஸும் பப்ளிக் வர கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, அதனால எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மொத்தத்தையும் போட்டு நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கம்மியாக மார்க் எடுக்கிறத விட தெளிவான ஒரு மனநிலையில் முதல்ல யாரையாவது ஒருத்தர் நம்பணும். நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, யூடியூப்ல நிறைய வீடியோ பாக்குறீங்க, எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு சேனலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களே தவிர படிக்கிறது அப்படின்றது இல்லாம போயிடுது. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட சேனல்ல பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்னோட வீடியோஸை பாக்குறீங்கன்னா அதை மட்டும் படிங்க. யாரையாவது ஒருத்தரை நம்பணும். இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை நம்புறோமோ, எதை நம்பி நம்ம அதை செய்யறோமோ அது கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேனல், உங்களுக்கு என்ன சேனல் பிடிச்சிருக்கோ அந்த ஒரு சேனலோட வீடியோவை அதை நம்பி படிங்க. ஆனால் முழுசாக படிங்க. எந்த சேனலில் வீடியோ போட்டாலும் அதை முழுசாக நம்பி படிங்க. அதை படிச்சுட்டு அது வரும்போது அதோட ரிசல்ட்டை பாருங்கள். அந்த ரிசல்ட் யாரை நீங்கள் நம்பினா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்னதான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேற எந்த சேனலாக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு குழம்பிக்கிட்டு அவங்க இதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எத்தனை பேர் சேனலுக்குள்ளே இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. எவ்வளோ முக்கியமான நோட்ஸ் கொடுக்குறாங்க, எதெல்லாம் வரக்கூடியதாக இருக்குது, எந்த அளவுக்கு நேர்மையான ஒரு சேனலாக இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்க, இல்லை வேணான்றவங்க இம்மிடியேட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேற பார்க்க போயிடுங்க. ஓகே, என்னோட வியூவர்ஸ், என்னோட சேனலை தொடர்ச்சியாக பார்க்குற என்னோட வியூவர்ஸ்க்காக தான் நான் வீடியோ போடுறேன். அது வெறும் ஒரு 1000 பிள்ளைங்க பார்த்தா கூட எனக்கு போதும். ஆனால் அந்த 1000 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை கூட மார்க்கு குறையக்கூடாது. இதுதான் என்னோட நோக்கம். ஓகே, வாங்க என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம்.
அடுத்து fourth question, we appreciate the value of something only when we are about to lose it. Explain this with reference to the French language and M. Hamel. ஜூலை 2023லையும் செப்டம்பர் 2021லையும் கேட்டிருக்காங்க. Give a detailed account of all thoughts and questions in the narrator. அதாவது ஆதித்யா இந்த கொஸ்டின் சன்யால்ஸ் ஹவுஸ் வந்து 2023 ஏப்ரல்லையும் 2021ல செப்டம்பர் மந்த் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. How did Watson help his friend to arrest a criminal? Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. இது ஏப்ரல் 2023ல கேட்டிருக்காங்க. Give an account of the last day of Mr. Hamel in school. ஏப்ரல் 2023ல ஜூலை 2022ல கேட்டிருக்காங்க. Explain the experience of the young seagull in his first flight ride by Liam O'Flaherty. மே 2022ல கேட்டிருக்காங்க. Man does change with time. What were the various changes that came about in Aditya? May 2022. Technology is a boon to the disabled. Justify May 2022, September 2021. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டீட்டெயில் இருக்கு? 11 டீட்டெயில் இருக்கு. இது ஃபுல்லாக முழுக்க உங்களுக்கு ப்ரோஸில். ஓகே, ஸோ இதில் இருக்க ஒரு கொஷின் கூட நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து போயமில் என்ன கோல்டன் கொஷின் 5 மார்க்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக்கோடது. இது வந்து 2023, 22 மேலையும் ஜூலைலையும் கேட்டிருக்காங்க. அடுத்து கிரம்பிள் ஃபேமிலி, வெரி இம்பார்ட்டன்ட், 2023 ஜூலைல வந்திருக்கு. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த ant and the cricket, இது ஏப்ரல் 2023ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மென்ஷன் இன் த போயம் லைஃப், இது ஏப்ரல் 2023ல கேட்டிருக்காங்க. ஜூலை 2022ல ஹவ் ஆர் டுடேஸ் உமன் போர்ட்ரேட் பை த போயட், வாட் குவாலிட்டிஸ் ஹவ் மேட் உமன் பவர்ஃபுல், மே 2022ல கேட்டிருக்காங்க. ராக்கி நாராயணி ஷ்ரைக் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021ல கேட்டிருக்காங்க. த சீக்ரெட் ஆஃப் மெஷின் செப்டம்பர் 2021ல கேட்டிருக்காங்க. ஸோ போயமில் மொத்தம் உங்களுக்கு 8 கொஷின்ஸ் இருக்குது. என்னடா உங்களுக்கு யூனிட்டே கம்மி தானே, ஏன் இவங்க இவ்வளோ கொஷின் சொல்கிறாங்கன்னு நினைப்பேன்னா, ஒவ்வொரு யூனிட்லையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல why did the seagull fail to fly? The seagull failed to fly because he was afraid to fly. What did the parents do when the young seagull failed to fly? In the questions very important. What did the young seagull manage to find in its search for food on the ledge? At the seagull go mad. அடுத்து பார்த்தீங்கன்னா bird utter a joyful scream. What did the young bird's family do when he started flying? Next, how was the young seagull's first attempt to fly? அடுத்து what prompted the young seagull to fly finally? Next, unit 2ல பார்த்தீங்கன்னா where was the author when he heard the noise? Next, what did the narrator think the unusual sound was? What were the various sounds the brothers heard when they went downstairs? What did the Bordwells think when they heard the mother shout? What conclusions did grandfather jump to when he saw the corpse? What do you understand by the mother's act of throwing the shoe? Why do you think Mrs. Bordwell wanted to sell the house? Why were the policemen prevented from entering grandfather's room? Next, unit 3ல பார்த்தீங்கன்னா Tara Tarani, who is Tara Tarani, after whom was a sailboat named? What did they witness the brilliant southern lights from the sea? How did the sky appear here? What does the term circumnavigation mean? What sort of training did the crew undergo before their expedition? What challenging task did the team face during their voyage? Which factor motivated the crew to undertake this expedition? Unit 4ல school would not be recognizable. How was the landscape through which they traveled? What did Nagan uncle tell about Sanyal? Why was the attic favorite place for the children? What did Aditya do on reaching the attic? What was the condition of the attic? Why was Aditya and his friend go to jeweler? இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அப்படியே பாருங்க, யூனிட் 5லையுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாமே 1 or 2 லைன்ஸில் தான் ஆன்சர்ஸ் கூட இருக்குது, ரொம்ப பெருசாக கூட இல்லை. எல்லாமே மிக 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 முக்கிய வினாக்கள். யூனிட் 6 கூட இருக்குது. சரிங்களா? இந்த கொஷின்ஸில் நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் என்ன கொஷின் உங்களுக்கு தெரியாதோ
தெரியாத கொஷின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க பாருங்கள். இது வெறும் உங்களுக்கு மட்டும் இந்த ஆஃப் வேலைக்கு மட்டும் இது நம்ம பார்த்தா போதுன்றது கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் பாருங்கள். WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், GPS, குளோபல் positioning system, ROM, read only memory, SIM, subscriber identity module, IQ, intelligent quotient, SSLC, secondary school leaving certificate, MRI, magnetic resonance imaging, ATM, automated teller machine, CBI, central blue investigation, IIT, Indian Institute of Technology, BPT, Bachelor of Physiotherapy. இது எல்லாமே உங்களுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன். 2 marks 5 marks. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்றத பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட்லாம் என்னன்னு பார்த்துருவோம். புக் பேக் எக்ஸசைஸில் என்னென்ன கிராமர் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்கு. வாய்ஸ் பாருங்கள். எனி 4 of the following question கேட்குறாங்களே அதில் the manager appointed many office assistants அப்படின்னா many office assistants were appointed by the manager. இது எல்லாமே என்ன உங்களுக்கு வாய்ஸ். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம். யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். மாலினி had bought a colorful hat for her daughter. A colorful hat had been bought by Malini for her daughter. They have asked me to pay the fine. I have been asked by them to pay the fine. The Miltons were being taken to prison by the police. The police took the Miltons to prison. His behavior vexes me. I am vexed by his பிஹேவியர். இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கிராமர் தான். சரிங்களா? இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் இல்லாதவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க உங்களுக்கு கிராமர் பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரிலேட்டிவ் கிளாஸஸ். இது 2 marksல ரிலேட்டிவ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் புக் இட் இஸ் ரைட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். ஐ ஹாவ் புக் விச் இஸ் ரைட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. லிங்க் வேர்ட்ஸு, லிங்கர்ஸு, கனெக்டர்ஸு இதெல்லாம் கூட இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது. அதர் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க, புக் பேக் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 90% புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். சொன்னது புரியுதுங்களா? ஸோ புக் பேக்கை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னாவே அழகாக இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது கிளாஸ் அனாலிசிஸ் 2 marksல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பங்க்சுவேஷன் 2 marksல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கொஷின் நம்பர் 28ல பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 28ல உங்களுக்கு ரோட் மேப் கேட்குறாங்க. டெக்ஸ்ட் புக் யூனிட் 6 பேஜில் பார்த்தீங்கன்னா 168லையும் 169லையும் இருக்கு இல்லையா? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி வந்து ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது கம்பல்சரி கொஷின்ஸில் கூட வரும். இது 2 marksல கேட்குறாங்க. இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு வரைபடத்தை வரைஞ்சிட்டு நம்ம என்ன அவங்க சொல்கிறாங்களோ அந்த வழியை வந்து நம்ம பென்சிலில் வந்து கோடு போடணும். இது வந்து நீங்கள் விடை எழுதுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். வரைய நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், ரஃப்பாக வரையும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ரஃப்பாக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A stranger wants to visit the library, write the steps to guide him to reach his destination. அப்போ அது என்ன நம்ம எழுதணும்? அவங்க கொடுத்துருக்கறத வச்சு ஒரு ரஃப்பாக ஒரு இது வரைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஈஸியாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொதுவான கட்டளைகள்லாம் எதில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பில் தான் தொடங்கணும். எப்படி அந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அது வந்து மெயின் வேர்பில் தொடங்கணும். அதே மாதிரி நம்ம எழுதும்போது என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோ ஸ்ட்ரெயிட் அலாங் த ரோடு அப்படின்னு எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி ரோடு வழியாக போகிறோன்னா கோ ஸ்ட்ரெயிட் அலாங் த காந்தி ரோடு. அடுத்து நம்ம வந்து ரைட் சைடாக திரும்பணும் அப்படின்னா ரைட்
டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பினா டேர்ன் லெஃப்ட். அடுத்து சாலையை கடந்து போகணும், ஆப்போசிட்டில் போகணும் அப்படின்னா கிராஸ், சாலையை ரோடை கடந்து போகணும் அப்படின்னா கிராஸ் த ரோடு. அதே மாதிரி ஆப்போசிட், அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆப்போசிட் டு த அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி யூ வில் ஃபைண்ட் த நியர்பை. நம்ம வந்து எங்கே எதுக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் த ஸ்கூல் நியர்பை, ஹாஸ்பிட்டல் நியர்பை, அந்த மாதிரி எது இருக்கோ அது பக்கத்தில் நியர்பை இருக்கும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் ரோட் மேப்பில் ஈஸியாக எழுத வேண்டியது. சரிங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத இதில் பார்த்துருவோம். பிடிஏ கொஷின் பேப்பர்லேயும் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்டதை பார்த்துருவோமா? வாக் ஸ்டேட் கொஸ்டின்ல எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த லைப்ரரி, ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் சும்மா ரஃபாக கொடுத்தாச்சு. ஸ்ட்ரேஞ்சர் இங்கே இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, லைப்ரரி அங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ வாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் டேர்ன் ரைட். வாக் அலாங் த அண்ணா ரோட். டேர்ன் லெஃப்ட் நியர் த பேங்க். Walk along the big street and turn right. You can find the library on your left. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எழுதணும். அதே மாதிரி a stranger wants to go to the park. பார்க்குக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கான ஒரு டெஸ்டினேஷன் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு வாக் அலாங் த மகாத்மா காந்தி சாலை. கோ ஸ்ட்ரெயிட், டோன்ட் டேர்ன். கோ ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெயிட்டாக போ, டேர்ன் பண்ணக்கூடாது. யூ வில் ரீச் காமராஜர் சாலை. டேர்ன் ரைட். காமராஜர் சாலை போய் சேர்ந்தோன்னே என்னாகும்? டேர்ன் ரைட், ரைட்டுக்காக கட் பண்ணிக்கோ. இன் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் யூ வில் ஃபைண்ட் த பார்க். கொஞ்சம் ஸ்டெப் போனீங்கன்னாவே நீங்கள் பார்க்கை பார்த்துடலாம். எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த போஸ்ட் ஆஃபீஸ். கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், என்னடா இது கூட தெரியாதா இதை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் அந்தளவுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒவ்வொரு வருஷமே வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி ரோட் மேப்பு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி விஎல் கிளாஸஸில் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சேனல் பிளாக் ஆனதுனால நம்ம எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். அழகிட்டு வாய்ப்பாடெல்லாம் அவ்வளோ போட்டு வச்சுருந்தேன் பிள்ளைங்களுக்காக. எவ்வளோ வீடியோஸ் இருந்தது, 4000 வீடியோஸ்க்கு மேலே இருந்தது. எல்லாமே வீணாக போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இதுவரையும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வேல்யூபிளான வீடியோஸ் தான் வரும். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு, இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா வாக் அலாங் த சர்ச் ஸ்ட்ரீட், ரீச் த லோட்டஸ் ராமசாமி ஸ்ட்ரீட், டேர்ன் ரைட். இந்த மாதிரி வாக் ஸ்ட்ரீட் அண்ட் ரீச் எம்எஸ் கோயில் ரோட், டேர்ன் லெஃப்ட் இன் எ ஃபியூ ஸ்டெப்ஸ். இது நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷனே கிடையாது. சரிங்களா? இது வே டு சக்சஸ் கைடு தான். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் ராஜா அட் த ஷாப்பிங் மால். ஹீ வில் கெட் டவுன் ஃப்ரம் த பஸ் அட் த பஸ் ஸ்டாப் இன் மெயின் ஸ்ட்ரீட். கிவ் ஹிம் டைரக்ஷன் டு ரீச் த மால். டெக்ஸ்ட் புக்கில் இது பேஜ் நம்பர் 168 இருக்கு. ஸோ அதில் இருந்தும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரோட் மேப்பே 169க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் அப்படியே அட்டன் பண்ண பாருங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கண்டென்ட்ல 5 மார்க்ஸ்க்குலாம் பார்த்துருவோமா? செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் வந்து எனி 2 கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டு அதில் 2 எழுத சொல்லுவாங்க ப்ரோஸில். சரிங்களா? 5 மார்க்ஸில் 29, 30, 31, 32. ஸோ 4 பேராகிராஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 2 எழுதணும். அதுக்கடுத்து போயம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படின்னா 33, 34, 35, 36. 34ம் 33யும் போயம் பேராகிராஃபாக கொடுத்துட்டு 35 வந்து போயம் லிட்ரரி அப்ரிசியேஷனாக கொடுத்துருவாங்க. 36 வந்து போயம் பேரஃப்ரேஸாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 4லேருந்து 2 செலக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு 10 மார்க்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1 கோக்ரண்ட் ஆர்டரு, அதுக்கடுத்தது ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் த பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். இதில் வந்து 2 கொடுத்துட்டு எதையாவது எனி 1 தான். ஸோ 1 எழுதுனா அது 5 மார்க்ஸ். அடுத்து ஸ்கில் பேஸ்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், டிராஃப்ட் ஸ்பீச், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், நோட்ஸு, சம்மரி ரைட்டிங், ஸ்பாட் கரெக்ட், இது எல்லாமே
வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். டோட்டலாக இது மட்டுமே உங்களுக்கு 4th ரோமன் லெட்டரில் 20 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ இதை நடத்தலாம் அப்படின்னா இந்த 20 மார்க்ஸ் வீடியோவை போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் இமிடியேட்டாக இதை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.